உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ், ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ரோட். தமிழ்நாடு முழுவதும் 10 லட்சம் தகவல் ஆர்வலர் சார்பாக இன்று இதை கண்டித்து சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 10 லட்சம் தகவல் ஆர்வலர் சார்பாக இன்று தகவல் ஆணையத்தை கண்டித்து சட்டமன்றத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில், தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் முதற்கட்டமாக முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக தமிழக அரசும் மத்திய அரசும் ஆட்சி ஆணையத்தை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு சட்டப்படி செயல்பட வைப்பதற்கான போராட்டங்களை தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம். போராட்டம் இந்த போராட்டம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் போராட்டம் இது போராட்டம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பாதுகாக்க போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பாதுகாக்க போராட்டம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் ரூபாய் தண்டத்தொகை விதித்து அதை வசூலித்து எனக்கு இயற்கையாக தாருங்கள் என்று நாம் மேல்முறையீடு செய்தால் நீதிமன்றங்களில் மிக கேவலமான கொடுமையான முறைகளை கையாண்டு இன்றைக்கு தகவல் ஆணையம் என்ன நோக்கத்திற்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதோ அதை பாலடிக்கின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனை கண்டிக்கின்ற வகையிலே தகவல் ஆணைய சீரமைப்பு குழு என்கிற ஒரு குழுவானது சில ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டு, அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பானது அதற்கு தலைமையேற்று இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு 250 ரூபாய் தண்டத்தொகை விதித்து அதை வசூலித்து எனக்கு இயற்கையாக தாருங்கள் என்று நாம் மேல்முறையீடு செய்தால் நீதிமன்றங்களில் மிக கேவலமான கொடுமையான முறைகளை கையாண்டு இன்றைக்கு தகவல் ஆணையம் என்ன நோக்கத்திற்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதோ அதை பாலடிக்கின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனை கண்டிக்கின்ற வகையிலே தகவல் ஆணைய சீரமைப்பு குழு என்கிற ஒரு குழுவானது சில ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டு, அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பானது அதற்கு தலைமையேற்று இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அது ஊர்ல நமக்கு தெரியாது. அது திருட்டு போயிட்டு பணம் போயிட்டு தெரியாது. ஏன்னா ஜெராக்ஸ் சாப்பிட்டா அவன் இறங்கலாம், பஸ் விட்டு இறங்கலாம், அடுத்த ஒரு ஜெராக்ஸ் சாப்பிட்டா ஒன்றை சரி இறங்கலாம், இறங்கிட்டு அதே ஒரு 2 பேர் நடந்தான், ஒரு பேர் நடந்தான் கதைகளை நிஜம். சரி ஓகேங்களா?
போன இடத்துல ஒரு ஃபேக்டரி பார்க்கலாம், ஃபேக்டரி ஓனர் வீட்டை பார்க்கலாம், லைட் மெயின் ரோடு வச்சு வீட்டுல லைட் இல்லை, அடுத்த நாள் போகிறதுனால இந்த ஃபேக்டரி ஓனர் கல்யாணத்துக்கு போயிட்டான், வீட்டை ஊட்ட ஆடு இல்லை அப்படி வீட்டில் வாழ்ந்தான், நல்ல வருஷம் பின்னாடி உள்ளார நடப்பான். அந்த போனது விசாரணை பண்ணி மக்களோட காசு நம்மளுக்கு போக முடிஞ்சிச்சு. டீச்சர் ஓப்பன் பண்ணுவாங்க, டாக்டர் போய் சாப்பிட்டோம், எங்களுக்கு முட்டையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா முட்டை நேரம் நம்ம முட்டையில் ஆப்பிள் போட்டால் சாப்பிடலாம், சாப்பிட்டு சந்தோஷமா வெளியே வரலாம், வருத்தமா எவ்வளோ பேர் வீட்டில் வெறும் 10,000 காசு வீட்டில் வைக்க மாட்டாங்க பாரு அப்படின்னு எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் தெரிய வெளியே வந்தவங்க அப்படியே மாட்டுடைய பார்த்தோம், மாட்டுடைய பார்த்தோம், தீவன முட்டை ஒரு 50 முட்டை அடிக்கிறது. அப்படியே நம்ம கண்ணு ஸ்கேன் பண்ணிச்சு, கண்ணு ஸ்கேன் பண்ணிச்சு, ஒரு மூட்டை அழுத்தான் ஊர் போனேன், இன்னொரு தீவன மூட்டை அழுத்தான் 70 போனேன், 120 கிடைச்சு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வந்த பஸ் ஏறி ஏதோ ஒரு கூட்டம் கொடுத்து திருச்சி போய் சேர்ந்தோம். அந்த முடிப்பிரியருக்கு மதிப்பிரியருக்கு சேலத்தில் பஸ் எனக்கு தெரியும், காசூர் போன தெரியாது, நாமக்கல்பேட்டை போன தெரியாது, யாரும் கட்சான்னு தெரியாது. அடிச்சுட்டு போயிட்டான், சந்தோஷமா தப்பிச்சிட்டான். அவனை பிடிக்கவே முடியல, திருடல பிடிக்கவே முடியல. இப்ப இந்த திருட மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.